ஹாய் குட்டீஸ், வெல்கம்ஸ் டு ஸ்ரீ ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ராஜா ராணி கதையை கேட்கலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜாவும் ராணியும் இருந்தாங்களாம். அவங்களுக்கு பல வருஷமாக குழந்தைகளே இல்லையாம். நமக்கு அப்புறமா இந்த நாட்டை ஆள்றதுக்கு நமக்கு குழந்தைகளே இல்லையே, வாரிசே இல்லையே அப்படின்னு ராஜாவும் ராணியும் ரொம்ப கவலையாக இருந்தாங்களாம். அப்போ அவங்க ஊரில் இருந்த ஒரு முனிவர்கிட்ட போய் ஒரு வரம் கேட்டாங்களாம். எங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு அந்த முனிவர்கிட்ட வரம் கேட்டாங்களாம். அந்த முனிவரும் 2 மாம்பழங்களை கொடுத்து, ராணி இதை நீங்கள் அப்படியே சாப்பிடுங்க, முழு மனதோடு சாப்பிடுங்க, நம்பிக்கையோடு சாப்பிடுங்க அப்படின்னு அந்த 2 மாம்பழங்களையும் ராணியிடம் கொடுத்தாங்களாம். ராணியும் அரண்மனைக்கு வந்த உடனே அந்த மாம்பழங்களை சாப்பிடாம, அந்த மாம்பழம் நல்லா பழுத்து பழமாகட்டும், அப்போதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாம்பழங்களை 2-3 நாள் பழுக்கிறதுக்காக வச்சாங்களாம். மாம்பழம் பழுத்த உடனே அந்த மாம்பழங்களை மேலே எல்லா தோலெல்லாம் சீவிட்டு வெறும் இனிப்பான பகுதியை மட்டும் அந்த ராணி சாப்பிட்டாங்களாம். மீதியை தான் வளர்க்கும் நாய்க்கு போட்டாங்க. நாயும் ராணியும் ஒரே டைமில் கர்ப்பமானாங்க. ராணிக்கு 2 நாய்க்குட்டியும் நாய்க்கு 2 அழகான பெண் குழந்தைகளும் பிறந்தது. அதை பார்த்த ராஜாவுக்கும் ராணிக்கும் பெரிய ஷாக்கு. என்னடா இது, இந்த முனிவர் நம்மளை இப்படி ஏமாத்திட்டாரு, நமக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு இப்படி நாய்க்குட்டி பிறந்துருச்சே அப்படின்னு ரொம்ப திருப்பியும் கவலைக்கு போயிட்டாங்க. நாய்க்கும் ஷாக்கு தான். தன் குட்டிகளை இந்த விஷயம் தெரிஞ்ச ராஜாவும் ராணியும் தன் குட்டிகளையும் தன்னையும் பிரிச்சிடுவாங்களோன்னு நாய் அந்த 2 குழந்தைங்களையும் தூக்கிட்டு காட்டுக்கு ஓடி போயிடுச்சு. அந்த 2 குழந்தைங்களையும் நாய் நல்லபடியாக வளர்த்துச்சு. அந்த குழந்தைகளும் வளர்ந்து பெரியவங்களாயிட்டாங்க. ஆனாலும் நாய் அந்த குழந்தைங்கள ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு ரொம்ப கட்டுப்பாடோடு வச்சுருந்தது. ஒரு நாள் பக்கத்து நாட்டு ராஜகுமாரன் அந்த காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக வந்தான். அப்போது அவனுக்கு ரொம்ப தாகமாக இருந்துச்சு. இந்த காட்டில் எங்கடா தண்ணி கிடைக்கும் அப்படின்னு அவன் காட்டுக்கு நடுவில் சுற்றிக்கிட்டு இருந்தபோது ஒரு வீட்டை பார்த்தான். அந்த வீட்டுக்கு வந்தால் இந்த நாயோட 2 குழந்தைங்களில் ஒரு குழந்தை ஒரு பொண்ணு அங்கே இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கிட்ட தண்ணி கேட்டான். அந்த பொண்ணும் தண்ணி கொடுத்துச்சு. அந்த பொண்ணு பார்த்த உடனே அதோட அழகுல மயங்கி, நீ என்னோட ராஜ்யத்துக்கு வந்துவிடு, நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளோட விருப்பத்தையும் கேட்காம அவளை தூக்கிட்டு போயிட்டான். அதை பார்த்த பயந்த அந்த பொண்ணு, ஐயோ நம்ம அம்மா வந்தால் நம்மளை தேடுவாங்களே, நம்ம தங்கச்சி வந்தால் நம்மளை தேடுமே, நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு போகிற வழி ஃபுல்லாக தன்னோட சேலையில் ஒரு துணியை கிழிச்சு அதில் ஒரு கூழாங்கல்லாக கட்டி போகிற பாதை ஃபுல்லாக அந்த கூழாங்கல்லையும் போட்டுக்கிட்டே போனான். ராஜாவும் அந்த பொண்ணை தன்னோட நாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவளை கல்யாணம் செஞ்சுட்டு சொன்னபடியே அந்த ராஜ்யத்துக்கு ராணி ஆக்கிட்டான். கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் தங்கச்சி அக்காவை காணோன்னு காடெல்லாம் தேடும்போது இந்த கூழாங்கல் கண்ணில் பட்டு அந்த வழியாக அப்படியே டைரக்டாக அவளும் அரண்மனைக்கு வந்துட்டா. அரண்மனைக்கு வந்த தங்கச்சியை பார்த்ததும் அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே தன்னோட கணவன்கிட்ட கூட்டிகிட்டு போனான். இந்த மாதிரி இவ தான் என்னோட தங்கச்சின்னு சொன்னான். ராஜாவும் சந்தோஷப்பட்டாரு. அவரும் தன்னோட ராஜ்யத்தில் இருந்த ஒரு சிற்றரசனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாரு. அக்காவும் தங்கச்சியும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நாய் அந்த காட்டில் இருக்கிற தன்னோட வீட்டுக்கு வந்தது. வீட்டுக்கு வந்த உடனே 2 குழந்தைங்களையும் காணமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டது. அப்புறமா அதுவும் காட்டை ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு கடைசியாக அரண்மனைக்கு வந்து சேர்ந்தது. அரண்மனைக்கு வந்து பார்க்கும்போது தன்னோட 2 குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமாக ஒரு நாட்டுக்கே ராணியாக இருக்கிறத பார்த்து அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, 2 குழந்தைங்கக்கிட்டையும் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை கொஞ்சம் கொடுத்துட்டு நாம் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு அவங்க லைஃப்பில் இருந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தது. ஃபஸ்ட்டு அக்காக்காரிக்கிட்ட போச்சு. அக்காக்காரி அம்மாவை பார்த்த உடனே ரொம்ப பாசமாக இருந்தா. தன்னோட கணவன்கிட்ட கூட்டிகிட்டு போய், இதுதான் எங்களோட அம்மா, இது என்னோட கதை அப்படின்னு எல்லா உண்மையும் சொன்னான். ராஜாவும் அதை கேட்டுட்டு ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாரு. நாயை பார்த்து, நீங்களும் எங்களோடையே இருங்க, இதில் என்ன இருக்குது, நீங்கள் எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு அன்போட சொன்னார். ஆனால் நாயோ, இல்லை, நான் இங்கே இருந்தால் அது உங்களுக்கு நல்லதில்லை, நான் என்னோட வழியை பார்த்துட்டு காட்டுக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாய் அங்கேருந்து கிளம்பிடுச்சு. போகும்போது அக்காக்காரிக்கிட்ட, நீ நம்மளோட வீட்டுக்கு போனீன்னா அங்கே உனக்கு ஒரு பெட்டி வச்சிருக்கேன், அது என்னோட சீதனம், தயவு செஞ்சு அதை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுச்சு. அடுத்ததா தங்கச்சிக்காரியோட ஊருக்கு போச்சு. தங்கச்சிக்காரி அந்த நாயை பார்த்ததும்
அவளுக்கு ஒரே கோவம். என்னப்பா இது, நம்ம லைஃப் நல்லா போயிட்டு இருக்கே, இப்போ போய் இந்த நாய் இங்கே வந்திருக்கே, இதனால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டா. உடனே அந்த நாயை பார்த்து, நீ ஏன் இங்கே எல்லாம் வந்த, நாங்கள் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, என்னோட அம்மா ஒரு நாயின்னு சொன்னால் என்னை இந்த ஊரில் ஏற்றுக்குவாங்களா, நானும் இந்த ஊருக்கு ராணி ஆயிட்டேன், இப்போ என்னோட மதிப்பு என்ன ஆகுறது, அப்படி இப்படின்னு அந்த நாயை ரொம்ப கோவமா திட்டி பேசிட்டா. அதை கேட்ட நாய் ரொம்பவே வருத்தப்பட்டாலும், ஆனால் நீ ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு போனீன்னா அங்கே உனக்காக ஒரு பெட்டி வச்சிருக்கேன், அந்த பெட்டி தான் நான் உனக்கு கொடுக்குற சீதனம், இனிமே உன்னோட வாழ்க்கையில் நான் குறுக்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு ரொம்ப வருத்தத்தோட நாய் மறுபடியும் காட்டுக்கே போயிடுச்சு. அக்காவும் தங்கையும் காட்டுக்கு போய் அவங்களோட வீட்டில் இருந்த அந்த பெட்டிங்களை எடுத்துட்டு அவங்க ஊருக்கு வந்தாங்க. அக்காக்காரி பெட்டியை ஓப்பன் செஞ்சு பார்க்கும்போது அதில் தங்கம் வைரம்னு ரொம்ப விலை மதிக்க முடியாத பொருள் எல்லாம் இருந்தது. அதை பார்த்து ராஜாவும் அக்காக்காரியும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் தங்கச்சிக்காரி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த பெட்டியை திறந்து பார்க்கும்போது அதில் கல் மண்ணுன்னு விலையே இல்லாத மதிப்பில்லாத பொருட்களாக இருந்தது. அதை பார்த்த அந்த ராஜாவுக்கும் அந்த தங்கச்சிக்காரிக்கும் ரொம்பவே வருத்தம். அந்த நாயோட ஆசீர்வாதத்தால் அக்காவும் அவளோட ராஜ்யமும் ரொம்ப செல்வ செழிப்போடும் மக்களும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தாங்க. ஆனால் அந்த ஆசீர்வாதம் கிடைக்காததுனால தங்கச்சிக்காரியோட நாடும் அவளோட மக்களும் அவ்வளவு செழிப்பாக இல்லை. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னதுன்னா, வாழ்க்கையில் எந்த உயரத்துக்கு போனாலும் நம்மளை காப்பாற்றினவங்களையும் நமக்கு உதவி செஞ்சவங்களையும் என்றைக்கும் நாம் மறக்கக்கூடாது.